இன்றைய நன்னாளிலே அபிராமி பட்டர் அருள் செய்த அபிராமி அந்தாதியின் 93வது திருப்பாடல் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. முதல்ல பாடல் என்னன்னு பார்த்துட்டு பாடலுக்குரிய விளக்கம் பார்க்கலாம். நகையே இத்து இந்த ஞாலமெல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே முகில் முலை மானே முதுகன் முடிவில் அந்த வகையே பிறவியும் வம்பே மலைமகள் என்பது எம் மிகையே இவர் தன் இவள் தன் தகைமையை நாடி வருந்துவதே. இந்த பாடல்ல அம்மையினுடைய கருணையை தான் பாடலாக பாடி அருளியிருக்கின்றார் அபிராமி பட்டர். ஆரம்பிக்கும் போதே நகையே இத்து அப்படின்னு சொல்றார். நகை என்பது நவரசங்களில் ஒன்று. இந்த நகை என்பது 2 பொருளாக கொள்ளலாம். பிறரை சிரிக்க வைப்பதும் நகை, நமக்கு நாமே சிரித்துக் கொள்வதும் சிரிப்பு தான். அந்த வகையிலே அபிராமி பட்டர் இங்கே தன்னை நினைத்தே சிரித்து கொள்கின்றாராம். ஏன்? ஆரம்ப பாடலில் இருந்தே நம்ம பார்த்தால் நமக்கு புரியும். அன்னையினுடைய அழகை பாடி பாடி மகிழ்ந்து வர்ணித்து ஓமைப்படுத்தி பாடி அருள் சேர்ப்பார். அப்படி முதல்ல ஆரம்பிக்கும் போது உதிக்கின்ற உச்சி திலகம் என்றுதான் ஆரம்பித்திருப்பார் இல்லையா? அண்ணனுடைய அழகை அப்படியே ஊமைப்படுத்தி பாடி அருள் சேர்ப்பார். அப்படி பாடி வந்தவருக்கு 79வது பாடலுக்கு பின்னர் அன்னையினுடைய சத்திய தரிசனம் கிடைத்தது இல்லையா? அவருடைய பண்பையெல்லாம் உணர்ந்து கொண்டார், தெரிந்து கொண்டார். அதனால எப்படியெல்லாம் உன்னை ஊமைப்படுத்தினேனே, நீ அந்த ஊமைக்கும் அப்பாற்பட்டவள் அல்லவா? ஏன்னா அன்னையினுடைய இலக்கணம் சொரூப இலக்கணம், சோதி வடிவானவள். ஆனாலும் உயிர்கள் உய்வடையும் பொருட்டு அவள் கொள்ளும் கோலங்கள் பல. அதனால இப்படியெல்லாம் உன்னை ஊமைப்படுத்தினேனே என்று தன்னைத்தானே நினைத்து சிரித்து கொள்கின்றாராம். எந்த ஒரு பொருளோடும் உன்னை ஒப்பிட்டு ஊமைப்படுத்த முடியாது, மேலானவள் அன்னையானவள் இல்லையா? அதனால ஏன் அப்படி சொல்லி தன்னைத்தானே நினைத்து சிரித்து கொள்கின்றார். நகையை இத்து இந்த ஞாலமெல்லாம் பெற்ற நாயகிக்கு, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் ஈன்றெடுத்தவள் நம் அன்னை. எல்லா புழுவிலிருந்து பூச்சிலிருந்து பறவைகளிலிருந்து விலங்குகளிலிருந்து மனிதர்களிலிருந்து தேவர்கள் வரைக்கும் அத்துணை உயிர்களுக்கும் தாயாக இருப்பவள் அன்னை இல்லையா? அப்படிப்பட்ட உன்னை எந்த ஒரு பொருளோடும் ஓமைப்படுத்தி உன்னை வர்ணிக்க முடியுமா? அப்படித்தானே உன்னை பாடி புகழ்ந்தேன் என்று தன்னைத்தானே நினைத்து சிரித்து கொள்கின்றாராம். அடுத்து சொல்றார் பாருங்க, முகையே முகில் முலை அப்படின்னு சொல்றாரு. இந்த முலை என்பது முரண்பாடாக பாடி அருள் சேர்க்கின்றார். பல பாடல்களில் பாடி நம்ம அபிராமி பட்டர் பாடலை சிந்தித்திருக்கின்றோம். பாலுளும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்த பாரமும் என்ற பாடலையும் நிறைய பாடல்ல சிந்தித்து இருக்கின்றோம். அன்னையினுடைய அந்த ஸ்தனங்கள் என்பது ஞானம். இப்போ உலகில் எடுத்துக்கொள்ளும் போது அந்தந்த வயதுக்கு தக்கவாறு உருவ அமைப்புகள் மாறும். மங்கையாக இருக்கும்போது ஒரு அழகு, தாயாக ஆன பின்னாடி ஒரு அழகு, உருவ அமைப்பில் வேறுபாடு வரும். ஆனால் ஒரு குழந்தையை பெற்ற தாயினுடைய அந்த உடலமைப்பே மாறும். ஆனால் அன்னை ஈரேழு உலகத்துக்கும் அனைத்து உயிர்களுக்குமே அன்னை. அப்படி அனைத்து உயிர்களையும் ஈண்டெடுக்கும் அன்னையாக இருந்தாலும் அவர் எப்போதும் அவள் இளமை மாறாதவள், கன்னியானவள். உலக உயிர்களை ஈண்டெடுத்த அன்னையே கன்னிமாவாள் என்பதும் நம்ம தாய்மானுடைய வாக்கு. இன்னொரு பாடல்லையும் அகன் உலகம் எண்ணிறந்த சராசரங்கள் ஈன்றும் தாழா கொங்கு என்று திருவிளையாடல் புராணத்திலும் ஒரு வரி வரும். அனைத்து உயிர்களையும் ஈண்டெடுத்தவளும் அன்னையாக இருந்தாலும் தாழா கொங்கை என்பது தாழாத, அதாவது தாமரை மட்டு போல இருக்கக்கூடிய நகில்களே தனங்களே உடையவள். அது ஞானம், உயிர்களுக்கு ஞானத்தை தரவல்லது. எந்த உயிர்கள் எந்த நிலையில் அன்னையை நினைந்து அவளுடைய அன்புக்காக ஏங்கி அவளுடைய ஞானம் வேண்டி அவள் புகழ் பாடுகின்றதோ அந்த உயிர்களுக்கு ஞானத்தை தருபவள் என்ற ஒரு கருத்தில் தான் நமக்கு பல பாடல்களை பதிவு செய்திருப்பார். அதைத்தான் இந்த பாடலையும் நமக்கு பதிவு செய்கின்றார்.
ஒரு உலகில் உள்ள பெண்களுக்கு அந்தந்த உருவ வயதுக்கு தக்கவாறு மாறுதல்கள் ஏற்படும். ஆனால் அத்துணை உயிர்களையும் ஈன்று காத்து அந்த உயிரை பக்குவப்படுத்துகின்ற அன்னைக்கு அன்னையாக இருப்பவள் அபிராமி அன்னை. அவள் எப்போதுமே இளமை மாறாதவள். அந்த கருத்திலேயே தான் அந்த ஞானத்தை தரவல்லவள். தாமரை மொட்டுகளை போன்ற அந்த தனங்களை பெற்றவள், ஞான கொழுந்தாக விளங்கக்கூடியவள் என்று இங்கே நமக்கு பதிவு செய்திருக்கின்றார். அபிராமி பட்டர் தன்னை குழந்தையாகவும் அன்னையை தாயாகவும் நினைத்து தானே பாடி அருள் செய்கின்றார். அவர் ஞானம் பெற்றார், உண்டார். அதை நாம் படிக்கின்ற உயிர்களும் அவர் அனுபவித்த அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு ஒவ்வொரு பாடலையும் பதிவு செய்திருக்கின்றார். அடுத்து சொல்றார் பாருங்க, மானே முதுகன் அப்படின்னு சொல்றாரு. இது முரண்பாடான வார்த்தை தான். மானே முதுகன். இந்த மானோட கண்ணை இளம் பெண்களுடைய கண்ணுக்கு ஒப்பிட்டு சொல்வார்கள். அதை மறுச்சி பொருந்தியது. ஆனால் அன்னையை முதலே சொல்லிட்டார். என்னன்னு சொல்லியிருக்கிறாரு? எல்லா உயிரையும் ஈன்றெடுத்த அன்னை, தாயின்னு சொல்லியிருக்கிறாரு இல்லை, எல்லாம் அதாவது ஞானம் எல்லாம் பெற்ற தாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறப்ப இதுல அன்னை முதிர்ந்த ஒரு தோற்றமாக குறிப்பிட்டு சொல்றாரு. அவள் முதிர்ந்த அருள் வழங்குகின்ற அன்னையாக இருந்தாலும் அவளுடைய கண்கள் அந்த மங்கிற்கு இருப்பதை போன்ற, அந்த மானை முதுகன் இருப்பதை போன்ற கண்கள் என்று குறிப்பிடுகின்றார். இப்போ மானை முதுகன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நம்ம சிவபெருமான் கையிலேயே மானேந்தி வைத்து கொண்டிருக்கின்றார். அந்த மான் என்பது அவரை அழிக்க வந்தது. இருந்தாலும் பெருமானை அந்த மான் நெருங்கும் போது தான் வந்த அவருடைய அந்த கண், அந்த உருவத்தை இதுவரைக்கும் பார்த்தீராத அந்த அழகு ஓவியத்தை கண்டு தன்னை மறந்து தாம் எதற்காக வந்தோம் என்பதை மறந்து அப்படியே பெருமானை பார்க்கின்ற அந்த கண்கள், அழகான கண்கள், பெருமானுடைய அன்பினில் குலைந்து உருகி அந்த பெருமானுடைய அருள்மலையில் நனைந்து தன்னை மறந்த அந்த ஒடுங்கிய நிலை. அதுபோல இங்கே அன்னையை பார்த்த மாத்திரத்திலே நம்ம அபிராமி பட்டர் தன்னை மறந்து அவள் அன்பில் குலைந்து உருகி அவள் தன்மையாக சார்ந்து இருந்தாராம். அதைத்தான் இங்கே மானே முதுகன் என்று குறிப்பிடுகிறார். முடிவில், அந்த முடிவில் என்ற வார்த்தை என்பது மிகவும் முக்கியமானது. ஏன்னா எல்லா உயிர்களுமே அபிராமி பட்டருடைய நிலையில் இருக்கின்றோமா என்று கேட்டால் இல்லை, கிடையாது தானே. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்குவ நிலை. அப்படி அந்த அவரவர் பக்குவ நிலைக்கு ஏற்ப அன்னை தன் உருவத்தை காட்டி அவர்கள் ஆட்கொள்வாள். அதுபோல இங்கே நாமளும் நம்ம இருக்கும் நிலையில் இருந்து கொண்டே அன்னையை நாடி நாடி விரும்பி விரும்பி உருகி உள்ளன்போடு அவளை நினைக்கும் போதும் அபிராமி பட்டர் நிலையை நமக்கும் அவள் தருவாள். அதான் முடிவில் அந்த கிடைக்கின்ற அந்த சொரூப இலக்கணத்தை அவள் அந்த சத்திய தரிசனத்தை காட்ட வல்லவள் முடிவில். அப்படிப்பட்ட அதாவது அன்னையுடைய கருணையை தான் இங்கே குறிப்பிடுகின்றார். அன்னைக்கு இவங்க தான் வேண்டும், இவங்க தான் வேண்டாம் என்ற ஒரு நிலை கிடையாது. எல்லா உயிர்களும் அவளுடைய குழந்தைகள் தானே. அதனால அவரவர் பக்குவ நிலைக்கு ஏற்ப அன்னையானவர் ஆட்கொள்வாள். அவளை இந்த தன்மையவள் என்று நாமால் உறுதியிட்டு கூற முடியாது. அதை பின்வரும் வரிகளில் குறிப்பிடுகின்றார். என்னன்னு, அந்த வகையே பிறவியும் வம்பே மலைமகள் என்பது அப்படின்னு குறிப்பிடுகின்றார். அந்த வகையே அப்படின்னா என்ன? இப்படியெல்லாம் இருக்கின்ற அன்னையே முதல்ல சொல்லிட்டார். நகையே, உன்னை எந்த ஒரு பொருளோடும் ஒப்பிட்டு ஊமைப்படுத்த முடியாத மேலானவள். ஆனால் இப்படியெல்லாம் உன்னை ஊமைப்படுத்தி இருந்தேனே என்று முன்பிருந்த அந்த பாடலை எல்லாம் நினைவு கூர்ந்து இப்படியெல்லாம் உன்னை நான் போற்றி போற்றி பாடினேனே என்று தன்னை நினைத்து சிரித்து கொண்டார். அவருடைய நிலை என்ன? அந்த வகையே பிறவியும் வம்பே. அன்னைக்கு பிறவி உண்டு, ஆதியும் அந்தமும் இல்லாதவள். அவள் பிறவி கொள்ளுவதே பல பிறவி பல நாமங்கள் கொள்வதே உயிர்களாகிய நம்மை உய்விக்கும் பொருட்டுதான் இல்லையா அவர் கொள்வது. அப்படி இருந்தும் மலையரசன் மகள் என்று நம்ம சொல்றோம் இல்லையா. மலைமகள் என்பது இமவான் பெற்றெடுத்த பைங்கிளி என்று நம்ம சொல்லி அபிராமி பட்டரே பாடி அருள் சிரிக்கின்றார். ஏன் அப்படி நம்ம பார்க்கும்போது நம்ம சற்றே சிந்திக்க வேண்டும் இல்லையா. அந்த தாட்சாயினி என்ற நாமத்தோடு இருக்கும்போது தன்னுடைய அப்பா தக்கன் அவளை மதிக்க மாட்டான், கணவனையும் இழிவாக பேசுவான். அந்த நாமத்தினால் எடுத்த அந்த உருவம் தனக்கு வேண்டா என்று
தன்னையே நினைந்து இமவான் அரசன் வந்து தவம் இருப்பார். அப்போது அவளே போய் மகளாக பிறக்கவில்லை, ஒரு தாமரை மலர்ல ஒரு குழந்தையாக வந்து அவதாரம் செய்தாள். அதைத்தான் இமவான் பெற்றெடுத்த மகளே என்று நாம் வந்து பல அருளாளர்கள் பாடி அருள் செய்திருக்கின்றார்கள். எந்த உருவமும் அன்னை தானாகவே தோற்றுவிக்க வல்லவள். அப்படி அவள் தோற்றுவித்த அந்த அவதாரத்தில் ஒன்றுதான் இமவான் மகளாக அந்த குழந்தையாக வந்தாள். அதான் அதை பிறவி என்று சொல்வார்கள். அவளுக்கு பிறவியே கிடையாது, ஆதியும் அந்தமும் இல்லாதவள். தோற்றொன்னு ஒன்று இருந்தாதானே இறந்து மறுபடியும் பிறவி வரும். பிறவி என்பதே அவளுக்கு கிடையாது. நம்மை இந்த பிறவியில் நீந்தி கொண்டு இருக்கின்ற நம்மை பக்குவப்படுத்தி அவள் நிலைக்கு வர செய்து நமக்கு பிறவா நிலையை தரவல்லவள். அதன் வகவே பிறவி வம்பே. இந்த அவளுக்கு பிறவி உண்டு என்று சொல்லுவதே தவறானது, வம்பே. அது முரணுக்கு முரணாக இங்கே சொல்கின்றார். அப்படியெல்லாம் தானே நாம் நினைக்கின்றோம் இல்லையா? மலைமகள் அவள் தானாகவே தனக்கு ஒரு தோற்றத்தை கொடுத்து அந்த தாஷான் என்ற நாமத்தை ஒழித்து இமவான் தன்னை நினைந்து தவம் செய்வதனால அந்த நாமத்தை ஒழித்து தனக்கு ஒரு அவதாரம் கொடுத்து அந்த குழந்தையாக தோன்றியவள். அது மலைமகளுக்கு மலையரசனுக்கு மகளாக தோன்றியவள் என்பது மிகையே. அதான் மிகைப்படுத்தி சொல்கின்றார். மிகை என்பது இங்கு அன்னையினுடைய கருணையை குறிப்பிடுகின்றார். அவள் எத்தனையோ கோலங்கள், ஒன்றா இரண்டா, அத்துணை கோலங்களுமே அவள் கொண்ட அத்துணை நாமங்களுமே உயிர்களாகிய நாமெல்லாம் உய்வடைய பொருட்டு அவள் கொண்ட கோலங்கள் நாமங்கள் இல்லையா? அதனால் மிகையே என்று சொல்கின்றார். அடுத்து சொல்றார் பாருங்க, இவள் என்று குறிப்பிடுகின்றார். இவள் என்பது அபிராமி பட்டர் அன்னையின் மேல் கொண்ட அந்த உரிமை, அந்த அன்பு, அந்த ஒரு உன்னத நிலை. அதே போல நாமும் அன்னை வேறு யாரும் ஏன் பொருள், ஏன் அம்மா அப்படிங்கிற ஒரு உன்னத நிலையில் அந்த ஐக்கியமாக வேண்டும். நம்ம நல்லா பழகினாதான் நீ நான் அப்படின்லாம் பேசுவோம் இல்லையா? வீட்டிலேயே பார்க்கின்றோம். குழந்தைகள்லாம் அக்கா சகோதரர்கள் அப்பா அம்மாலாம் பேசும்போது ரொம்ப அன்பு நீ நான் பேசிடுவாங்க. அதுபோல் இங்கே அவளுக்குள் அடங்கி விட்டாள். அவள் அபிராயப்பட்ட அவளுக்குள் அடங்கி விட்டாள். அவளுடைய அந்த உன்னத நிலையை உணர்ந்து அந்த ஆனந்த இன்பத்தில் கரைந்த அந்த அருள்மலையில் கரைந்தவர். அதனால இவள் என் தாயி, அவள் என்னெல்லாம் பெற்றார். அன்னையை நினைந்து நினைந்து உருகி உருகி அவர் பெற்ற இன்பத்தை ஆன்மாக்களாகிய நாமெல்லாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் பெற்ற அந்த ஆனந்தத்தை நமக்கு இங்கே பாடலாக பாடி அளித்திருக்கின்றார். அதான் அடுத்த வரையில சொல்றார் பாருங்க, தன் தகமையை நாடி விரும்புவதே. அவருடைய தகமையை நம்ம வந்து அவருடைய பண்புகளை எல்லாம் சொல்ல முடியாது. அவளை நினைக்க நினைக்க நினைந்து நினைந்து உள்ளம் உருகி உருகி பாடும்போது தொழும்போது தான் அவளுடைய அந்த உன்னத அன்பு, அந்த நிலை தாயே அவள் அருளாலே நமக்கு அதை உணர்த்துவாள். அவள் உணர்ந்தார், தெளிந்தார், நாமளும் தெளிய வேண்டும் இல்லையா? அதற்காக பாடி வந்து செய்திய பாடி அருளிய அற்புதமான பாடல் இந்த பாடல். இந்த பாடலை நாடி அவர் எப்படி அன்னையை நினைந்து நினைந்து ஒருமித்த மனத்தோடு பாடினாரோ அதுபோல நாமும் அவளை விரும்பி நம்ம பாடும்போது அதுதான் அவள் நாடி விரும்புவதே. இதுதான் அபிராமிப்பட்டவருடைய விருப்பம் என்ற ஒரு கருத்தையும் நமக்கு வந்து பாடி அளித்திருக்கின்றார். நாமும் அன்னையனுடைய அந்த உன்னத நிலை, அவளுடைய கருணை, அவளுடைய அன்பு, அன்பினால் அவளுடைய அன்பை பெற்று அவளுடைய அருள்மலையில் நான் நனைய வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? இந்த பாடலை நாள்தோறும் பாடி உருகி அபிராமி அன்னையினுடைய அன்பிற்கு அபிராமி அன்னையுடைய அன்பு மலையில் கரைந்து அவளுடைய திருவடியை சீரோமாக என்று கூறி தங்களிடமிருந்து விடைபெறுவது சிவ சாந்தா சண்முகம். மேன்மைக்குள் சைவநீதி விலங்குக்கு உலகமெல்லாம்